பகவான் யோகிராம் சுரத்குமார் எப்படி அதுக்கப்புறம் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு, என்னென்ன சுவையான அனுபவங்கள்லாம் கொடுத்தாங்கன்றத நீங்க சொல்லணுமே. கண்டிப்பா. யோகிராம் சுரத்குமார் ஞானானந்தகிரி சுவாமி காலத்திலேயே திருவண்ணாமலை போய் யோகிராம் சுரத்குமாரை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் இருந்தா கூட ஞானானந்த சுவாமிகளுடைய சித்திக்கு போது அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓ சரி. தபோனம் வந்துட்டா திருவண்ணாமலை போகணும், ராம்ஜி சுவாமியை பார்க்கணுங்கிற ஒரு உந்துதல் அப்பா ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா நான் தான் சொல்லல, சாமியோடைய வேடம் பிச்சைக்கார வேடம். அதுல ஒரு ஆகர்ஷணம் வரணும்னா அது ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய கருணை தான். ஏன்னா அப்பா சொல்லிட்டாங்க, இவர் ஒரு சிவஞானி, இவர் ஒரு சிவஞானி, அதனால போய் பார்த்துருவோம் சொல்லி அப்பா கூடயே ஓடுவோம். ஒண்ணு அந்த காலத்துல யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலை போய் எங்க தேட தேடுன்னு அங்கிட்ட தேடி, ஏன்னா சாதாரணமா சொல்லுவாங்க புன்ன மரத்துக்கடையில ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் புன்ன மரத்துல இருப்பாங்க, இல்ல பாத்திர கடையில இருப்பாங்க, இல்ல தேர் மூட்டையில இருப்பாங்க, அல்ல கோயில் வளாகத்துக்குள்ள எங்கேயாவது சாமி தன்னை ஒழிச்சு கொண்டு சுருக்கி கொண்டு உட்கார்ந்து இருப்பாங்கன்னு தேடி 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 பார்த்தா கடைசியில சரி சாமி இன்னைக்கு நமக்கு பாக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா அப்பா கூப்பிடுவாங்க. எங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கம் பெரிய பாதாள சாக்கரம் உண்டு. சலான்னு சாக்கடை தண்ணி ஓடுற பாதாள சாக்கரம் பக்கத்துல தூசி நிறைய கிடக்கும் ஓரத்துல. சவரு பார்த்தா விடிஞ்சு விழுற மாதிரி பழைய காலத்து குட்டிச்சவரும்பாங்கல்ல அது மாதிரி இருக்கும். அதுல யாரோ அசையற மாதிரி இருக்கும். அப்பா சொல்லுவாங்க, இந்த சாமி இருக்காங்க சாமி இருக்காங்க உடியாங்க உடியாங்க உடியாங்கன்ட்டு அவங்க அறைகூவல் பண்றத பார்த்தா இப்படி சந்தோஷத்துல தேய்ப்பாங்க. எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பாதாள சாக்கடை பக்கம் சாமி இருந்தாருன்றீங்க. உங்க அப்பாவோ ஒரு பெரிய ஒரு பெயிண்ட் கம்பெனிக்கு ஃபவுண்டர் ஓனர். அப்போ ஒரு சாக்கடை பக்கம் ஒரு சாமி இருக்காருன்னு எப்படி அதெல்லாம் உங்க மனசுலாம் எப்படி அதெல்லாம் ஏத்துக்கிடுச்சு, அதை எப்படி அனுபவிச்சீங்க? அது அப்பாவுக்கு தெய்வத்தையே கண்ணு முன்னால பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். அது மகான்களுடைய கருணை தான், வேற என்ன சொல்ல முடியும்? பணத்துக்காக பதவிக்காக பட்டத்துக்காக அந்த உலகம் அலையத்துல எவ்வளவு வசதி இருந்தாலும் குருநாதரை பார்த்த மாத்திரத்துல அப்படி ஒரு சந்தோஷம்னா அது பாக்கியம். தலையில பகவான் அப்படி எழுதியிருக்கனால்தான் அவங்க அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தை எல்லாரும் அடைஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பேர் ஆனந்தத்துலதான் அந்த கூவல், வாங்க 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 எங்க சாமியை பார்த்துட்டோம். ஆனா அவனுக்கு கிடைத்த உணர்ச்சி உணர்வு எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பயம். சக்கரை பக்கம் இருக்காங்களே, இதுக்குள்ள பக்கத்துல எப்படி போய் பாக்குறது, என்ன செய்யறது என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கலாம். அங்க அப்பா போய் சாமியை கட்டி பிடிச்சி சாத சேவை பண்ண ஆரம்பிச்சு வாங்க பிள்ளைகளா வாங்க வாங்க. ஏன்னா நாங்க மட்டும் இல்லாம அப்பா தபோவன சேவார்த்திகளையும் கூட கூட்டிட்டு வந்திருந்தாங்க. சகுந்தலா ஆத்மாராமன்னு தபோவன பெரிய சுவாமிக்கு ஞானானந்த சுவாமிக்கு பாடுற அம்மா, பாம்பேக்கார அம்மா பாத்துக்கோங்க. எல்லாம் சாமியை பார்த்தோன்னே அந்த கொஞ்ச நேரம் தான் ஒரு இது இருந்தது, எப்படி என்னங்கிற ஆராய்ச்சி சூழ்நிலை இப்படி இருக்கு. பஸ் ஸ்டாண்டு பக்கம் ரோட்ல கூட்டமா ஆளுகள் வர்றவங்களும் போறவங்களும் இருக்கிறதுல நம்ம எப்படி என்ன இறங்கி சாமி பக்கத்துலதான் போய் அமர்ந்தோன்ன எல்லாமே சூழ்நிலையே மாறி போச்சு. ஏதோ தேவலோகத்துல பகவானோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்க சாமி அவங்க கடாட்சம் மூலமாவே பண்ணிட்டாங்க. எல்லாரும் உட்கார்ந்தோம், சாமி சந்தோஷமா சிரிச்சு தபோன பிரசாதம் எல்லாம் கொண்டு போயிருவோம். அப்ப போட்டுல டிஃபன் கரியர்ல சாமி எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்து பாடுவோமே தபோன பாடல் பாடுவோமேனோன்னு எல்லாரும் சேர்ந்து தபோனத்துல பாடக்கூடிய அகஸ்திய பாடல்கள் எல்லாம் பாடணும். சாமி உடனே அந்த சகுந்தலாமாங்கிறவங்களை கையை காட்டி நீ துளசி ராமாயணத்துல இருந்து பாடு, இதை பாடு அப்படின்னு அடியே எடுத்து கொடுத்துருவாங்க. கவிதாச தோகா இதை பாடு, துக்காராம் பாட்டு, அபங்கம் பாடு, அதை பாடு, இதை பாடு, மீரா பாட்டு. சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் மீரா பாட்டு. அந்த அம்மா அப்படித்தான் உச்ச ஸ்டைல அவ்வளவு அழகா பாடினோன்னு எங்க நாங்கெல்லாம் இப்படியே பார்த்துட்டு இருக்கு. எங்களையும் சேர்ந்து தபோன்ல லலிதா நவரத்னம் ஆனந்தர் சொல்லியிருக்காங்களே அதை பாடுங்க, அதெல்லாம் பாடுவோம். எல்லாம் எல்லாம் அம்மா எல்லாம் இருப்போம் இல்லையா, யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாம் சேர்ந்து லலிதா நவரத்னம் பாடல சுவாமி சிரி சிரி சிரின்னு சிரிச்சு அப்படியே உங்க ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறதுலயே என் கையில இருக்கிற வாட்சை பார்த்துட்டு அதை அவுத்து கொடுக்குற மாதிரி சாமி கேட்டோன்னு கொடுத்தோன்னு அதை கையிலேயே வச்சிருந்து திருப்பி கொடுப்பாங்க. அல்லது பிற எப்பனாலும் அது என் கைக்கு சேரும். அது மாதிரி செய்யணும். அப்படித்தான் எதுனாலும் கொடுத்துட்டு சாமியோடைய
சாமிகிட்ட இருந்து திரும்பி வரும். உடனே அப்பா சொல்லுவாங்க, என்னப்பா அப்படின்னு. அப்பா சாமி வந்து உங்களுடைய அருள் எல்லாம் இதுல வந்து ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பொக்கிஷம், மற்றதெல்லாம் அழிஞ்சிரும். இந்த பொக்கிஷம் நம்ம காலம் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் அது நம்மளை ரட்ச மாதிரி கவசம் மாதிரி இருந்து காப்பாத்தும். அதனால இது என்னவும் செய்திடாது. நீ பத்திரமா மஞ்ச துணியில முடிச்சு போட்டு கெட்டி வச்சுக்கோ, அது உன்னை வழி நடத்திக்கிட்டே போகும் சொல்லி அந்த படத்தையும் சொல்லி கொடுத்தனால இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் பொக்கிஷம் போல பாதுகாத்துட்டு இருக்கோம். பாதாள சாக்கடையும் பூலோக சொர்க்க வைகுண்டமா மாறுங்கிறத அனுபவத்துல பகவான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு வாழ்க்கை பாதத்தை நாங்க அறியாம மாத்தி கொடுத்துக்கிட்டே இருந்த காலத்துல ஒரு வாட்டி புண்ணை மரத்தடியில காலேஜ் படிக்கிற நேரம், இந்த புண்ணை மரங்கிறது ஒரு வயல்வெளி, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல சைட்ல யாரோ ஒரு டிவோட்டியோட லேண்ட்ல முன்னால லேண்ட்ல எல்லாம் பயிர் வகைகள் உணவு வகைகள் பரிமாறக்கூடிய பெரிய லேண்டு, அதுக்கு முன்னால அந்த மரம் இருக்கும். இந்த மரத்துக்கு அடியில சாமி வந்து எங்க காணும்னு தேடுற பக்தர்களுக்கு நிறைய வாட்டி அந்த புண்ணை மரத்துக்கு அடியில இந்த வாசம் அவங்களுடைய தரிசனத்தை கொடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு வாட்டி இது மாதிரி தபோனம் போயிட்டு சாமியை தேடி ஆலயத்துல புன்னை மரத்துக்கு அடியில சாமி வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. நாங்க போட்டிலேயே நான் சொல்றேன்ல, பிரசாதம் கொண்டு போகாம சாமிக்கு போகவே மாட்டோம். அதனால அம்மா வீட்டுல பண்றது பாலாகாதது இருக்கும். தபோனத்துல இருந்து தபோன பிரசாதம் ஞானானந்தருடைய பிரசாதமும் அடுக்கல எடுத்துட்டு போவோம். சாமி அதை சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்து நல்ல விச்சிராந்திய இருக்கத்துல. அப்பதான் நான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் பியூசி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப சாமி வந்து சௌஜன்யமா பேசுவாங்க. நமக்கு வந்து சாமிங்கிற ஒரு பயமோ அதெல்லாம் கிடையாது, மரியாதை உண்டு. அப்பா வந்து காமிச்சு கொடுத்திருக்காங்க, பெரியவங்க நம்ம மரியாதையா இருக்கணும், பணிவா இருக்கணும் அப்படிங்கிறது அது வந்து உண்டு. சாமி வந்து என்ன பண்ற என்ன படிக்கிற என்னன்னு கேட்டோம்னா, இப்படி தூத்துக்குடி காலேஜ்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பாட்னி சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். பாட்னி சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் படிக்கிற எல்லாம் கேட்டோம்னா, நான் வந்து ட்ரீஸ் அதோடைய உள்ள இன்னர் பார்ட்ஸ் அதை பத்தின விஷயங்கள்லாம் பத்தி படிக்கிறேன் சாமின்னு சொன்னோன்னா, சரி யூ டெல் மீ சம்திங் அபவுட் ட்ரீஸ் அப்படின்னாங்க. உடனே நான் படிச்ச அறிவு தானே, நமக்கெல்லாம் அந்த அளவு இருக்கிறதே ரொம்ப விசேஷம். ட்ரீஸை பத்தி சொல்லி, ட்ரங்க்ஸை பத்தி சொல்லி, லீஃபை பத்தி சொல்லி, ஃப்ரூட்ஸை பத்தி சொல்லி, ஃபிளார்ஸை பத்தி சொல்லி, அப்படி சொல்லி இப்படி பத்தி ஜெனரலா தான் பேசினேன். சாமி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. See Vasuki, it's not like that. Trees are selfless. ஆமா, அதோட ஷேட் வந்து நம்ம பாரு, நம்ம எல்லாம் இப்ப உட்கார்ந்து இருக்கோம், எவ்வளவு சந்தோஷமா இதுக்கு அடியில இருக்கும். அது ஃப்ரூட்ஸ் பழங்கள் ஃப்ளவர்ஸ் பார்த்தா அது வந்து என்னது பகவானுக்கு எல்லாம் கொடுக்கலாம். இலைகள் வந்து மருத்துவம் வாய்ந்த இலைகள்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து அது ட்ரீஸ் வந்து போனா கூட மண்ணுக்கு அடியில போயிடுச்சுன்னா அது வந்து வைரமா மாறக்கூடிய, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா வைரமா கூட அது மாறி நமக்கு வந்து பிரயோஜனம் பண்ணுது. இப்படி ஒரு பாட்டும் தன்னலம் இல்லாம தனக்குன்னு அது ஒண்ணுமே செய்யல, எல்லாம் நமக்கு நமக்கு நமக்கு. நம்மளும் வாழ்க்கையில வந்து செல்ஃப்லெஸ்னஸா இருக்கணும், செல்ஃபிஷா இருந்துடவே கூடாது. ஓகேயா அப்படின்னாங்க. நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி அப்படின்னு சொன்னோன்னு அந்த இலை எந்திரிச்சாங்க. இலை வந்து அப்படி இருக்கும், அந்த புன்னை மரத்து இலை வந்து கொட்டா மாதிரி இருக்கும். அதுல ஒரு இலைய பறிச்சாங்க, அது பார்த்தா 2 இலை ஒட்டிக்கிட்டு இருந்தது. ஒட்டி இந்த ரெட்டை பிள்ளைங்க பிறந்தா ஒட்டிட்டு பிறந்தா எப்படி இருக்கும் இருந்தது. அதை அப்படியே வச்சு பிளஸ் பண்ணி, keep it, this is a evergreen leaf, keep it safely அப்படின்னாங்க. ஆமா கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் சாமி கொடுத்தது, சாமி சொல்லி கொடுத்தது, அப்பா வர தூவம் போடுவாங்க. எதுனாலும் சாமி கொடுத்தா அதான் சொத்து, அதான் பொக்கிஷம், அதான் ட்ரெஷர், அதான் புதையல். அதனால பத்திரமா வச்சுக்கோ, அது ஒடிஞ்சிடாம செய்திடாமன்னு பிரஸ் பண்ணி அதை வச்சு இன்னைக்கும் அது வந்து பத்திரமா சாமியோட ஸ்பர்சம் பட்டு எவர் கிரீன் சொல்ற மாதிரி சாமி நாம எவர் கிரீனா நம்ம வாழ்க்கையில இருக்கணும். சாமியோடைய நாமம் வாழ்க்கையில வந்து மாறாம, கஷ்டமோ நஷ்டமோ என்னைக்கும் மாறாம இருக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு பத்திரமா வச்சிருக்கோம். சாமி கேட்டாங்க, நீ ஆன்சிலரியா என்ன எடுத்து படிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. சுவாமி கெமிஸ்ட்ரியும் ஜுவாலஜியும் அப்படின்னு. அப்ப அந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஏதாவது சொல்ல அப்படின்னாங்க. நான் ஒரு நிமிஷம் யோசிக்கிற மாதிரி யோசிச்சு, சாமி எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்ப உனக்கு என்னதான் ஞாபகம் இருக்கு அப்படின்னாங்க. சாமி உங்க நாமம் எல்லாருக்கும் உங்களை நல்லா ஞாபகம் இருக்கு சாமி, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு. உடனே சாமி 2 கையையும் தூக்கிட்டு சிரி சிரி சிரின்னு அலையா சிரிச்சுட்டு, மை ஃபாதர் பிளஸஸ் யூ அப்படின்னு வந்து
சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுல அவ்வளவு பதியங்கள், அவ்வளவு பாட்டு பாத்தீங்கன்னா, இந்த சிவபுராணம் ஆகட்டும், விநாயகர் அகவல், அபிராமி அந்தாதி, அதுக்கப்புறம் திருப்பாவை, திருவம்பாவை அப்படின்னு சொல்லி நிறைய பழைய பாட்டு எல்லாம் படிச்சு சோஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு வச்சிருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா, பாராம படிக்கக்கூடிய பக்குவமே இல்லாம போயிடுச்சு. பாத்துக்கோங்க, எல்லாம் மறந்து போயிடுச்சு. மைண்ட் ஃபுல்லா வந்து பகவானுடைய நாமாவும் பகவானுடைய உருவமும் நிறைஞ்சு அப்படியே இருந்ததுனால கம்ப்ளீட்டா சரி யோகிராம் சரத்குமார் நம்மள வழி நடத்துறாங்க, நம்ம இப்படியே போவோம்னு எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவும் தெரியல. அப்பாவும் சொல்லுவாங்க, நாமம் இருக்குல்ல பகவான் நாமம், அது ஒண்ணு போதும் நம்மள கூட இருந்து துணையா இருந்து கைய பிடிச்சி வழி நடத்தும் சொன்னதுனால அந்த மாதிரியே ஒரு பக்குவத்துல இருந்து வந்த சமயத்துல லேட்டா குருஜிட்ட அதை பத்தி சொல்லத்துல, நாம ஒண்ணு போதும், வேற எதுவுமே நமக்கு வாழ்க்கையில தேவையே இல்லை. அது நம்மள எந்த இடத்துல கொண்டு சேர்க்கணுமோ அந்த ராஜம்மா இருக்கும், அந்த இடத்துல கொண்டு போய் கண்டிப்பா சேர்த்துறோம். நம்ம நாமம் சொல்லிக்கிட்டே இருப்போம் சொன்ன பிறகு நான் இன்னைக்கு வரைக்கும் யோகி நாமம் சொல்லியும் யோகி நாமம் எழுதிக்கிட்டோம் வாழ்க்கையில வந்துட்டு இருக்கேன். அது என்ன வந்து துணையா இருந்து கவச போல இருந்து ரட்சையா இருந்து காப்பாத்தி வழிநடத்தி வந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். வேற என்னென்ன அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றத நீங்க சொல்லுங்களேன்.